விவிலியம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றதாக இருக்கின்றது. விவிலியம் என்பது யாரோ மனிதர்களால் எழுதப்பட்டதல்ல, இறை ஏவுதலால் மனிதர்கள் அதை எழுதியிருக்கின்றார்கள். தூய ஆவியானவருடைய வெளிப்பாடு தான் இந்த விவிலியம். வார்த்தை ஒவ்வொன்றும் இறைவனுடைய உயிருள்ள வார்த்தைகளாக இருக்கின்றது. அதை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்படுவதையும், நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்கள் நமக்கு இருக்கும் பொழுது அதை தீர்க்கக்கூடிய பதிலாகவும் இருக்கின்றது. விவிலியம் என்பது யாரோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக எழுதப்பட்டது மட்டுமல்ல, மாறாக அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நமக்கு சோதனை வரும் பொழுது அதை எடுத்து படிக்கும் பொழுது சோதனையிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. நாம் நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது விவிலியத்தை படிக்கும் பொழுது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இறைவனை போற்ற வேண்டும் என்பதாலும் அதை இருக்கலாம். மற்றவர்களுக்கு ஒரு வேண்டுதலை நாம் கொடுக்க வேண்டும் என்றாலும் இறை வார்த்தை இருக்கின்றது. ஆக இந்த இறை வார்த்தையை தொடர்ந்து படிப்போம், தினமும் படிப்போம். இறைவார்த்தை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்க நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற இறைவார்த்தை சொல்கின்றது. விவிலியம் இறைவன் வாழுகின்ற ஒரு உயிருள்ள இடம்.